Hello friend, welcome to Car Automotives. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் ஆல் நியூ ஹோண்டா அமேஸ் 2025 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் அமேஸோட எக்ஸ்டீரியர்னு வந்துட்டிங்கன்னா இது தாங்க இந்த அமேஸோட எக்ஸ்டீரியர். நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா இதோட க்ரில்லெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எலிவேட்டை வந்து காமிக்குதுங்க, எலிவேட் மாதிரியே. அப்புறம் அதோட நீங்கள் வந்து ஹெட்லைட்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த எலிவேட்டில் இருக்க மாதிரி அந்த க்யூப் எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து டிஆர்எல் வந்துருக்கு, அதுக்கு கீழே வந்து இண்டிகேட்டர் வந்துருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து க்ரில்லுன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அந்த எலிவேட்டில் இருக்க மாதிரியே க்ரில். அப்புறம் வந்து அதிலே ஹோண்டா லோகோ வந்துடுதுங்க. அப்புறம் நீங்கள் வந்து கீழேன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபோக் எல்இடி ஃபோக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் வந்து ஆடாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அமேஸோட சைட் லுக்குன்னு வந்துட்டிங்கன்னா இதாங்க சைட் லுக் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பழைய அமேஸ் மாதிரி தாங்க இருக்குது. நம்ம டோர் ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா குரோமில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அலாய் வீல்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹோண்டா சிட்டியோட மிட் வேரியண்ட்டில் வர மாதிரி அந்த 15 இன்ச்சஸ் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த வண்டியில் வந்து அந்த சைடில் இருக்க கேமராவும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அமேஸோட ரியர் லுக்குன்னு வந்துட்டிங்கன்னா இது தாங்க இந்த நியூ அமேஸோட ரியர் லுக். நம்மளோட ஹோண்டா சிட்டி மாதிரி தாங்க இருக்குது. ஹோண்டா சிட்டி வந்து அப்படியே கொஞ்சம் சுருக்குனா எப்படி இருக்கும் அதே மாதிரி டிசைனில் தாங்க இருக்குது. நம்ம ரூஃபில் வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ஃபின் ஆண்டனா வந்துடுது. அப்புறம் கிளாஸில் வந்து டீஃபாகர், அப்புறம் பிரேக் லேம்ப் வந்துடுதுங்க. அப்புறம் நீங்கள் வந்து டைல் லைட்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹேலஜனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு ஹோண்டா லோகோ வந்துடுது, ஐவிடெக் பேட்சிங் வந்துடுது, அப்புறம் அமேஸ் பேட்சிங் வந்துடுது. கீழே ஒரு ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆல் நியூ அமேஸோட இன்டீரியர் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் டெக்ஸ்சரே வேறு மாதிரி இருக்குங்க. நம்ம வந்து இன்னும் அமேஸோட இன்டீரியர் டீட்டெயிலாக வந்து இதுக்கு அடுத்து நான் போஸ்ட் பண்ணுவேங்க. இன்னொரு வீடியோ வந்து அமேஸோட டீட்டெயில் ரிவ்யூ வரும். இது வந்து சும்மா ஒரு ரீகேப் உங்களுக்கு வந்து இப்போலாம் இருக்குது அமேஸில், ஆல் நியூ அமேஸில் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான். அண்ட் நீங்கள் அமேஸோட இன்ஃபோடைன்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எலிவேட்டில் இருக்க மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஹோண்டா சிட்டியோட மிட் வேரியண்ட்டில் இருக்க இன்ஃபோடைன்மெண்ட் எப்படி இருக்கும் அதே இன்ஃபோடைன்மெண்ட் தாங்க நம்ம அமேஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆடாஸ் வந்து நம்ம அந்த ஹோண்டா சிட்டியில் இருக்க அந்த ஆடாஸ்க்குரிய ஸ்டேரிங்கில் இருக்கும்ல அது வந்து ஆடாஸ்க்குரிய இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் கிளஸ்டர்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து எலிவேட்டில் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டருமே ஆக்சுவலி எலிவேட்டில் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் ஹோண்டா அமேஸ் ஃபேஸ் லிஃப்ட்டுங்க. அண்ட் இதோட டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் கூடிய வேலை போடுவோம், அது எல்லாருமே பாருங்கள். அண்ட் இந்த வண்டியில் ஆடாஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கிறனால இது ஒரு பெஸ்ட்டு பேக்கேஜ்னு சொல்லலாம். ஆனால் இந்த வண்டியில் இன்னுமே சன்ரூஃப் கொடுக்குறேன். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் ஹோண்டா அமேஸுங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கார் ஆட்டோமோட்டிவ். டிரைவ் சேஃப், பி சேஃப்.